வணக்கம். இன்றைய தேன் மொழிகளில் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் 23. மாரி மலைமுழஞ்சில் மன்னித்து கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வீரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப்பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்ஙனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திற்கு யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொருள்: மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கின்றது. அதன் கண்களில் நெருப்புப் பொறி பறக்கின்றது. நால்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பூ நிறத்துடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளைக் கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள் வேண்டுகின்றோம். விளக்கம்: எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டைக் கொடு, பொருளைக் கொடு, நகையைக் கொடு, வாகனத்தைக் கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பைப் பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டு விடும். எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் தான் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும்? அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் யாவரும் அறிவறியாய் எமக்கொளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. குயில்கள் பாடின, கோழிகள் கூவின, பறவைகள் சலசலத்தன, சங்கு ஒலித்தது, விண்மீன்களின் ஒளி மறைந்தது, காலையின் ஒளி மேலோங்குகின்றது. தேவனே, விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கழலணிந்த இரு திருவடிகளையும் காட்டுங்கள். திருப்பெருந்துறை வீற்றிருக்கும் சிவபெருமானே, யாராலும் அறிவதற்கு அரியவனே, அடியவராகிய எங்களுக்கு எளியவனே, எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க. நன்றி, வணக்கம்.